ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சண்டே சமையல் என்னென்னு பார்க்கலாம். மீன் எடுத்துகிட்டு வந்தீங்க. மீனுக்கு வந்து இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா தடவி ஊற வச்சாச்சு. மீன் குழம்புக்கு வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சமாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்த மீன். நம்ம வீட்டில் குழம்பு மீன் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் மீனோட தலை அவங்க கடையில் ஃப்ரீயாக கொடுத்த மீன் மட்டும் போட்டு குழம்பு வைக்கலாம். இப்போ மீன் குழம்புக்கு வந்து பூண்டு உரிச்சிட்ருக்கேன். வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. புளி ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வந்து குழம்பு தூள் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். இப்போ மீன் குழம்புக்கு இதை அரைச்சிக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் உரிக்கிறது தாங்க கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஆனால் உரிச்சிட்டோம்னா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், வதக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் தான், நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் தான். குழம்பு ரெடி ஆயிடுச்சா? இதோ குழம்பு கூட்டி வச்சுட்டேன். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் புளியை ஊற்றிட்டு மீனை போடணும். அப்படியே அங்கே பாருங்கள், அத்தைக்கு மட்டும் ஸ்பெஷல் ரசம். ஏன்னா அத்தை வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா ஸ்பெஷலாக அத்தைக்கு வந்து ரசம் கண்டிப்பாக இருக்கும். எது இருக்கோ இல்லையோ சண்டே ரசம் கண்டிப்பாக இருக்கும் அத்தைக்கு. அம்மா வந்து வெஜிடேரியன், அதனால் வெறும் ரசம் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அம்மா. எப்படியாவது ஏமாற்றி கொடுத்துடலான்னு பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ மீன் எல்லாம் போட்டுக்கலாம். மீனை போட்டு சிம்லே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் ரசம் ரெடி ஆகிட்டு இருக்கு அத்தைக்கு. அத்தை தான் வச்சிட்ருக்காங்க. ரசம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்ப்பா, எனக்காக வேண்டி. இப்போ ரசம் தாளிச்சாச்சு, ஊற்றிக்கலாம். என் பிள்ளைங்க, எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் பேத்தி எடுத்துக்கலாம். பேத்தி பேரை எல்லாருமே மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாமே நான்வெஜ் சாப்பிடுவாங்க. நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதனால ரசமும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் எனக்காக வேண்டி பண்ணிக்கிற போகிறேன். இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் நறுக்கி எடுத்துக்கிறேன். இப்போ ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா நொர கட்டி வந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். அடுத்து என்னங்கம்மா செய்ய போகிறீங்க? இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ண போகிறோம்ப்பா. நீங்கள் என்னங்க செஞ்சிட்ருக்கீங்க? அம்மா கத்திரிக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். என்னங்க கத்தியே பயங்கரமாக இருக்குது. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணிக்கலாம். பயங்கர ஸ்பீடில் கட் பண்ணுறீங்களே. எக்ஸ்பீரியன்ஸோ? எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கெல்லாம் மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும், அத்தைக்கு கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் பொரியல். கட் பண்ணிட்டீங்களா? இன்னும் 1 நிமிஷத்தில் கட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இந்தாங்கம்மா வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டேன். கொண்டாப்பா. இப்போ கடவுந்த பருப்பு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், அது கூடயே ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஒரு பச்சை மிளகாயை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அது கூடயே நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காய் முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். வீட்டில் ரெடி பண்ணி வச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இடிக்க வச்சுக்கோங்க. இப்போ அது கூடயே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு இறக்கிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சம்மா? ரெடி ஆயிடுச்சுப்பா. இது பாருப்பா. கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பொரியல் பொரியல்
பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பண்ண போகிறோம், அது பார்க்கலாம் வாங்க. ஸ்பெஷல் ரெசிபி இல்லை, எப்பவுமே நம்ம ஹேமா அன்னைக்கு ரெடி பண்ணுற ரெசிபி தான். 8 மாதன்றனால தனியாக தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம கொடுக்குற சாப்பாடுமே எதுவுமே கொடுக்கல. இப்போ வந்து 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, இதே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கூட வந்து பூசணிக்காய் தான் சேர்க்க போகிறேன். நம்ம எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து பூசணிக்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ஊற வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம வேக வைக்கும் போது சேர்த்துக்கலாம் பூசணிக்காவை. இப்போ அரிசி பருப்பு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ மணி வந்து 11:30 ஆகுது. நம்ம 12:15 வரைக்கும் கூட அதை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நல்லா ஊற வச்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக ஜீரணமாகும். அதனால தான் ஊற வச்சுக்கோங்க பருப்பையும் சேர்த்து. அடுத்து என்னங்கம்மா சரிங்க? அரிசி ஊற வச்சுக்கலாம்ப்பா சாப்பாட்டுக்கு. அரிசி ஊற வச்சாச்சுப்பா. 1/4 மணி நேரம் ஊறணும். அது உங்களுக்கு சும்மா இருக்கிறதுனால பாத்திரம் வேலை கழுவி வச்சிடலாம்ப்பா. இப்போ நம்ம பாப்பாவுக்கு ஊற வச்சது வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, ஒரு 10 சீரகம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நீங்கள் சேர்க்கலைன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது சேர்த்துக்கனால பெருங்காயத்தூள் வேண்டாம். இப்போ மூடி வச்சு சிம்லேயே வச்சு ஒரு 5-6 விசில் இல்லை 7-8 விசில் கூட விட்டு எடுத்துக்கோங்க, நல்லா வெந்துடும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சமாக இருக்கனால அப்போ தான் வேகும் நல்லா. இப்போ விசிலை போட்டு எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு அடுப்பில் வந்து நமக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ சின்ன அடுப்பில் பாப்பாவுக்கு வச்சுருக்கோம். இப்போ நல்லா ஒரு 7 விசில் விட்டு வரட்டும். இப்போ நம்ம பாப்பாவுக்கு வச்சது வந்து நல்லா ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா அரிசியெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுக்கலாம். ஃபேன் காற்று நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஆற நேரத்தில் நான் போய் பாப்பாவை குளிக்க வச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு நல்லா தூங்குவாங்க. அடுத்து என்னங்கம்மா செய்ய போகிறீங்க? இப்போ கலந்து வச்ச மீன் நல்லா ஊறிடுச்சுப்பா, வறுத்துக்கலாம்ப்பா. இப்போ மீன் வந்து கருப்பு வவ்வால் மீன் எடுத்துருக்கிறேன். இப்போ மசாலாலாம் நல்லா ஊறிடுச்சு. திரும்ப ஒரு தடவை நல்லா பெரட்டிட்டு இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மீன் போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா, திருப்பி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும்ப்பா, நல்லா மசாலாலாம் உதிராமல் நல்லா வந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கனாலே எண்ணெயில் பாருங்கள், ஒரு மசாலா கூட உதிரலை. இது மாதிரி கலந்து நீங்களும் மீன் வறுக்கணுன்னா கீழே லிங்க்கு கொடுத்துருக்குறோம், அதை பார்த்து நீங்களும் மசாலா ரெடி பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மீதம் இருக்கிற மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம்ப்பா. இப்போ மீன் வறுக்கிற நேரத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சாத விசில் அடங்கிடுச்சுப்பா. இப்போ பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். குக்கரோடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் களி மாதிரி ஆயிடும். இது மாதிரி நம்ம எடுத்துட்டு பாத்திரத்தில் மாற்றிட்டோம்னா நல்லா வித விதையாக இருக்கும் சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு. அம்மா இந்தாங்கம்மா, இந்த பாப்பாவுக்கு இதை அரைச்சிருங்கம்மா. கொண்டாப்பா அரைச்சிட்டு வந்துடுறேன். நீ இந்த மீனை பார்த்துக்கப்பா, அதுக்குள்ளே அரைச்சிட்டு வரேன். இப்போ பாப்பாவுக்கு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு. சாப்பாடெலாம் ரெடி ஆயிடுச்சாம்மா? ரெடி ஆயிடுச்சுப்பா, வாப்பா பார்க்கலாம். இப்போ பாப்பாவுக்கு வந்து பூசணிக்காய், அரிசி, பருப்பு எல்லாம் சேர்த்து வேக வச்சு அரைச்ச சாதம், அதுக்கு ஊட்டுறதுக்கு சுடுதண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். சண்டே சமையல் ரெடி ஆயிடுச்சாம்மா? ரெடி ஆயிடுச்சுப்பா, வாப்பா எல்லாமே ரெடியாக இருக்குது. சண்டே சமையலில் பாப்பாவுக்கு வந்து அரிசி, பருப்பு, பூசணிக்காய் சேர்த்து வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு சுடுதண்ணி வச்சு வச்சுருக்குறோம். கருப்பு வவ்வால் மீன் வாங்கினதுக்கு ஓசியா ஒரு 4 மீன் அகில மீன் கொடுத்தாங்க, அதை குழம்பு வச்சு வச்சிட்டோம். கருப்பு வவ்வால் மீன் வறுவல்,
சுட சுட சாதம், சூடா ரசம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். என்ன மீன் குழம்பு மீன் வறுவலுக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ணியிருக்கிறோன்னு நினைக்காதீங்க. நான் வந்து நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டேன். அதனால் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் வந்து எனக்கு வரைக்கும் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் ஸ்பெஷல். வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம்.